ஹை வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாம்புசரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சந்திரா, நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணால் அந்த கார்த்தி எப்போயுமே சொதப்பிக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இதுக்கப்புறமும் நம்ம ரேவதி மருது கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. நம்ம ஏதாவது பூஜை ஏற்பாடு பண்ணுற மாதிரி நாளைக்கே ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புசரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம இப்படி நாள் கடத்த கண்டிப்பாக அந்த கார்த்தி ஏதாவது ஒன்று பண்ணி ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான். அதுக்கு முன்னாடி நாம் முந்திக்கிற வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வீட்டில் பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜன் கேட்குறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி, எதுக்காக வீட்டில் பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு மருது ரேவதி கழுத்தில் மாலை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ என்ன புதுசாக பூஜை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியாமல் வேற ஏதோ நீ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புசரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணாலும் வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு சமக்கம் வருது. என்னம்மா, என் கல்யாணத்துக்கெல்லாம் முகூர்த்தத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பூஜையும் பண்ணலையே, ஏன் ரேவதிக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, என்ன ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ரோகிணி வந்து ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா எனக்கு என்னமோ அம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லாமல் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திக்கு அந்த அதிகாரிங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த ரெட்டை பற்றி ஏதோ ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருக்கிறதா அந்த அதிகாரிங்கெல்லாம் சொல்லாது கேட்ட கார்த்தியும் ஓடோடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு ஒருத்தரோட ரகசியத்தெல்லாம் ஆதாரமாக அவள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சா, அதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் என் பொண்ணை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏற்றி இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட நம்ம கார்த்திக்கு ரேவதிக்கு நடந்தது தான் ஞாபகம் வருது. அப்போ அதிகாரிங்க கிட்ட சொல்கிறாங்க, என்ன அந்த ரெட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படியே விட்டால் கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆபத்து வரும், அதனால நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க. அதுபடி அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணோட ஃபோனை எங்ககிட்ட ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட்டாக யார்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த ரெட்டு கிட்ட தான் பேசியிருக்காங்க. அந்த ரெட்டோட ஃபோன் நம்பரையும் எடுத்துடுறாங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரெட்டு கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோனில் இருந்தே ரெட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மருது அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க, என்னது இது, இவ தான் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா, இப்போ என்ன திடீர்னு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தயங்கி ஹலோ யார் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா என் பொண்ணு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என் கையில் சுத்தமாக பணம் இல்லை, அதனால அவள் உன்னை பற்றி எடுத்து வச்சிருந்த ஆதாரத்தை எல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன், எனக்கு அதுக்கு பணமாக கொடுத்துருப்பான், என் பொண்ணு பொழைச்சி வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா மருது கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மருது வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதில் எதுவும் உள்குத்து எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவுமே இல்லை, என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதும் சரி உன் பொண்ணோட ஃபோனை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு, நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மட்டும் அவரை கண்டுபிடிச்சி எங்கள் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்படியாவது அவனை சும்மா விட்டுறாதீங்கப்பா, என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கானா அதுக்கு அவன் தான் காரணம், இது மாதிரி எத்தனை பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் அந்த அதிகாரிங்க கிட்ட சொல்கிறாங்க, சரி நம்ம சீக்கிரமாக அவன் சொன்ன இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே இந்த அம்மாவும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு மருது வர சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் மருது ஃபுல்லாக மாஸ்க் போட்டு வந்தனால அது மருது தான் அப்படிங்கிறத நம்ம காத்தினாலேயும் கண்டுபிடிக்க முடியல, அந்த அதிகாரினாலேயும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சைடு அந்த அம்மா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்க, அந்த அம்மாவும் ஆதாரத்தெல்லாம் கரெக்டாக கொடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மருதோட காலை பிடிச்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அந்த அதிகாரி ஓடி வராங்க. நம்ம மருதும் எல்லாருமே பார்க்குறாங்க, என்னது கார்த்தி இங்கே இருக்கானா, இவன்கிட்ட நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருது அங்கேருந்து அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. நம்ம கார்த்தியும் அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. கடைசியில் அந்த அதிகாரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை இந்த தடவை அவனை பிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே நம்ம கார்த்தி அறக்க பறக்க ஓடி வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம
சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதிக்கு பூஜைக்கு போடுறதுக்காக மாலையை கொண்டு வராங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து ஓடி வரேன்ற பேரில் நம்ம சாமுண்டீஸ்வரி கையில் இருக்கிற மாலையை தட்டி விட்டுறாங்க. அது எப்படி தான் பறந்து போய் நம்ம ரேவதி கழுத்தில் விழுந்துச்சுன்னே தெரியல. நம்ம ரேவதி கழுத்தில் கார்த்தி வந்து மாலையை போட்டுட்டாரு. நம்ம கார்த்தி அறக்க பறக்க ஓடி உள்ளக்க போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக இவன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? சே, நம்ம ஏதாவது பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலையை மருது கையால் தானே ரேவதி கழுத்தில் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ அவனே மாலையை போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எதுக்காக அவன் இப்போ தலை தெறிக்க ஓடி வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, அதான் ஐயா போயிருக்காருல, வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் ரேவதி கழுத்தில் இருக்கிற மாலையை பார்த்து செம்ம கோவப்படுறாங்க. நம்ம ரேவதியும் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கரெக்டாக போட்டுட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பத்தியா, நான் இந்த மாலையை கார்த்தி தான் உனக்கு போடுவாருன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன், அது இப்போ உண்மையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம கார்த்தி வந்து அந்த ஹெட் இருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக கதவை திறனா கதவை உடச்சிட்டு வந்து அவ்வளோதான் உன் மூஞ்சி முகரையெல்லாம் பிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி பயங்கரமாக கத்துறாங்க. இதை கேட்டுட்டு மருது சொல்கிறாங்க, டே உன்னால என்னையே பிடிக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ கார்த்தி வந்து அந்த கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரா எல்லாருமே மேலே வந்துடுறாங்க. அப்போது நம்ம கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்படி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போது நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையுமே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னையை தான் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. போலீஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆள் இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்களும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. யார் இருக்கா உள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ மருது வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்போ மட்டும் நம்ம வெளியில் போனோன்னா கண்டிப்பாக நம்மளோட உண்மையான முகம் என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால எவ்வளோ கதவு தட்டினாலும் சரி நம்ம இந்த ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருது வந்து அந்த ரூமுக்குள்ளேயே பதுங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மேலே செம கோவத்தில் இருக்காங்க. டே என்னையவே நீ அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பாக உன்னைய பழி வாங்குறதுக்கு எனக்கு ரேவதி தான் துருப்பிச்சிட்டு, அவளை வச்சு உன் வாழ்க்கையவே நான் நாசம் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ஒரு வழியாக கதவை உடச்சி பார்க்குறாங்க. உள்ள யாருமே இல்லை. மருது வந்து பதுங்கி இருக்கிறது நம்ம கார்த்திக்கு தெரியல. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நீ தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது அதை கெடுக்கணுன்னே வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, தேவையில்லாமல் மாப்பிள்ளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி தலை திரிக்க ஓடி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வேற என்ன காரணமாக இருக்கும், ரேவதிக்கும் மருதுக்கும் நடக்கிற பூஜையில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணும் தானே இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன், தேவையில்லாமல் என்னைய டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் மருதோட மாஸ்க்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு தோணுது, கண்டிப்பாக நம்ம தேடிட்டு இருந்தா அந்த ஹெட்டு வேற யாரும் இல்லை, அந்த மருது தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இது என்ன தெரியுதா, இந்த மாஸ்க்கை வச்சு தான் ஒருத்தன் இந்த உலகத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்ன தேவையில்லாமல் உளறிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் மாப்பிள்ளைன்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே அந்த மருது, அவன் சரியான ஃப்ராடு, பொறுக்கி, அயோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அவனை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. இங்கே பாரு, ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நான் உண்மை என்னங்கிறது ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்தியை அங்கேருந்து போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் மருது வெளியில் வந்து தானே ஆகணும். கண்டிப்பாக வெளியில் வந்தால் நம்ம கார்த்தி மருதை உண்டியிலேருந்து தான் பண்ண போகிறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.